அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூஸ் பார்த்தேன். அமேசான் என்ற நிறுவனத்துல 30,000 பேரை வேலை விட்டு தூக்குறதா அறிவிச்சிருக்கான். என்ன கொடுமையா இருக்கு இது. ஆமா தோழர், ரொம்ப கொடுமை தான். இப்போ அமேசான் என்கின்ற ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் நிறுவனம். இன்னைக்கு பல நாடுகள் எல்லாம் இருக்குது. 3.5 லட்சம் பேர் அதில் வேலை செய்கிறாங்க. 3.5 லட்சம் பேர்ல 30,000 பேரை வேலையை விட்டு நீக்குவதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த 30,000 பேர்ல HR வேலை செய்யக்கூடியவங்களே 15% பேரை வேலையை விட்டு நீக்க போறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2022-23 ஆண்டுல பார்த்தீங்கன்னா 27,000 பேரை வேலை நீக்கம் செஞ்சாங்க. இப்போ 30,000 பேர். இந்த 30,000 பேர்களை எப்படி வேலை நீக்கம் செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு மெயில்ல ஒரு கடிதம் அமைச்சிடுறான். அப்ப அந்த கடிதத்தின் மூலியமாக இந்த தேதியிலிருந்து நீ வேலைக்கு வர தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறான். இது என்ன திமிர்த்தனம்! முதலாளிகளுடைய கொடுமையிலும் கொடுமை. இதுதான் கொடுமை. இன்னைக்கு முன்னாடியெல்லாம் தொழிலாளி மேல நடத்துறாங்க, இன்னைக்கு அதிகாரிகள் மேலேயே நடத்துறாங்க. அப்ப இப்படிப்பட்ட கொடுமை அரங்கேறி கொண்டிருக்குது. இந்த மாதிரி கொடுமைகள்லாம் என்ன காரணம்? ஆமா தோழர், அமேசான் நிறுவனத்துல 30,000 பேர் வேலை நீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, தொழில்நுட்ப வளர்ச்சி. 2வது, முதலாளிகளுடைய லாப வெறி. முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா முதலாளித்துடைய வளர்ச்சி காலகட்டத்தில் தொழில்நுட்பம் வந்திருக்குது. என்ன மாதிரியான தொழில்நுட்பம்? விசைத்தறி வந்தது. விசைத்தறியில நாடால நெய்வாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு தொழிலாளி அதுல வேலை செஞ்சாங்கன்னா 20 மீட்டரோ 30 மீட்டரோ தான் நெய்ய முடியும். அதுக்கப்புறம் ஏர்ஜெட் வந்தது. ஏர்ஜெட்ல பார்த்தீங்கன்னா ஒரே நாளைக்கு அந்த ஒரு மிஷின்ல பார்த்தீங்கன்னா 500 மீட்டர் அப்படி நெய்ய முடியும். அதாவது 30 தொழிலாளிகள் செய்யக்கூடிய வேலையை ஒரு மிஷின், ஏர்ஜெட் மிஷின் செஞ்சது. அதனால முதலாளிகள் 30 பேரை வேலை விட்டு நீக்கிட்டு ஒருத்தரை மட்டும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் எப்படி இருக்குதுன்னா, ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், செயற்கை நுண்ணறிவு. அதாவது மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையை இயந்திரங்கள் மூலமாகவோ கணினி அமைப்புகள் மூலமாகவோ செய்ய வைக்கிறதுனுடைய விளைவு. அப்ப மனிதனே தேவையில்லை. அதனால்தான் HR அதிகாரிகளையும் தூக்கி கடாசுறாங்க. இப்ப தொழிலாளிகளையும் தூக்கி கடாசுறாங்க. இப்ப தொழிலாளியும் தேவையில்லை, HR அதிகாரியும் தேவையில்லை. அவனுக்கு இப்படிப்பட்ட தொழில்நுட்பம் இருந்தால் போதும். இந்த தொழில்நுட்பம் தான் இது காரணமா இருக்கு. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு அதிகமாக லாபம் சம்பாதிக்கணும்னா இந்த தொழிலாளிகள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு தான் 30,000 பேரை தூக்கி கடாசுறாங்க. தொழிலாளியை கிள்ளுக்கிறியான்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு தொழிலாளி மட்டும் கிடையாது, அதிகாரிகளையும் அப்படிதான் ஆக்கிட்டாங்க. முன்னாடியெல்லாம் தொழிலாளிகள் தான் வேலையை விட்டு நீக்கம் செய்வாங்க, இன்னைக்கு அதிகாரிகளையும் செய்யறாங்க. அப்பேற்பட்ட நிலைமைக்கு மாறி இருக்குது முதலாளித்தினுடைய வளர்ச்சி. இன்னைக்கு அமேசான் என்ற நிறுவனத்துல 30,000 பேரை வேலை விட்டு தூக்கி இருக்காங்க. இது போன்ற பல நிறுவனங்கள்ல பல தொழிலாளிகளை ஆயிரக்கணக்கான பேரை வேலை விட்டு தூக்கி இருக்காங்க. ஆனா இந்த தொழிலாளிகளோட குடும்பமும் சரி, அவங்களோட பிள்ளைங்களும் சரி, எப்படி இருக்க முடியும் இதுக்கு பிறகு? அந்த குடும்பங்கள்லாம் என்ன நிலைமைக்கு மாறும்? இதை பத்தி ஏதாவது சொல்லுங்க நீங்க. ஆமா தோழர், இன்னைக்கு பாத்தீங்கன்னா 30,000 பேர் நினைக்க போறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட பல நிறுவனங்கள்ல அப்படி அறிவிச்சிருக்காங்க. TCS கம்பெனில 12,000 பேர் வேலையை விட்டு நீக்கம் செஞ்சிருக்காங்க ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி. இப்படி பல நிறுவனங்கள் செஞ்சிருக்காங்க. அந்த தொழிலாளிகள் பார்த்தீங்கன்னா பல கமிட்மெண்ட்டுகள், அதாவது அவங்க இந்த வரக்கூடிய சம்பளத்தை வைத்து கொண்டு வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்கியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக சிறந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அதுக்காக செலவு பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க பணத்தை. இன்னும் கல்யாணம் பண்ணுறதுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. இப்படி பல கமிட்மெண்ட்டுகளோட கார் வாங்கிறதுக்காக, வீடு கட்டுறதுக்காக, இப்படி பல வகையில் லோன் வாங்கி தான் இந்த தொழிலாளிகளும் சரி அதிகாரிகளும் சரி ஒவ்வொரு கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க. இப்போ இந்த இதெல்லாம் போயிடுச்சுன்னா, வேலை நீக்கம் போயிடுச்சுன்னா, நாளைக்கு அவங்க எந்த விதமான வேலையும் எந்த விதமான ஆசைகளையும் நிறைவேற்ற முடியாது. தற்கொலைக்கு தான் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா இன்னைக்கு அதாவது செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா கம்பெனிகளையும் வந்திருக்குது. இப்போ இதே நிலைமை தான் மற்ற கம்பெனிலையும் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா இதே போன்ற நிலைமை இருக்கும்போது அந்த தொழிலாளிக்கு அங்கெல்லாம் வேலை கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. குதிரை கொம்பு தான் வேலை என்பது. இனிமேட்டு குதிரை கொம்பு தான். அப்ப அவங்க கண்டிப்பாக வேற எங்கேயும் வேலை செய்ய முடியாது, எங்கேயும் வேலை கிடைக்காது. தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலைமைக்கு அந்த தொழிலாளிகளை இந்த முதலாளிகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கமும் துணை நிற்குது.
தோழர், அரசாங்கம் தான் காரணம்னு சொல்றீங்க. அரசாங்கத்தை மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப இந்த அரசு சரியில்லைன்னா வேற அரசையும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு எப்படி சொல்றீங்க? உங்க கேள்வி சரியானது தோழர். ஆனா இன்னைக்கு அரசாங்கமோ சரி, இந்த அரசோ சரி, நடைமுறைப்படுத்துகின்ற கொள்கை எப்படி இருக்குது? இப்ப யாருக்காக இருக்குது? அது வெளிநாடா எடுத்துக்கங்க, இந்தியாவை கூட எடுத்துக்கங்க. வெளிநாடு எடுத்துக்கிட்டா கூட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பன்னாட்டு கம்பெனிகளுக்காக அந்த அரசாங்கத்துடைய கொள்கைகள் ஆதரவாக செயல்பட்டு இருக்குது. அங்கே தொழிலாளிகளை ஒடுக்குறாங்க, பணி நிறுத்தம் செய்ய விட மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டா மோடியினுடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்டுகின்ற சட்டங்கள் தொழிலாளிகளுக்கு விரோதமாக இருக்குது. 44 வகையான தொழிலாளிகள் 1947க்கு முன்னாடியே போராடி பெற்ற சட்டங்கள் அனைத்தையும் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம 44 சட்டங்களை 4 சட்ட தொகுப்புகளா மாத்திட்டாரு. எங்க பார்த்தாலும் தொழிலாளிகள் இன்னைக்கு சங்கம் வைக்க முடியாது, உரிமை கோர முடியாது. ஆனா அதே சமயத்துல அந்த பன்னாட்டு கம்பெனிகள் இங்க வராங்கன்னா, இல்ல கார்பரேட்டுகளுடைய கம்பெனிகள் இங்க வராங்கன்னா, அந்த கம்பெனிகளுக்கு ஆதரவாக சட்டங்கள் மாத்துறாங்க. அவங்களுக்கு நிலம் ஃப்ரீயா தராங்க, தண்ணி ஃப்ரீயா தராங்க, கரண்ட் ஃப்ரீயா தராங்க, எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்து தொழிலாளிகளும் உரிமை கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணம் நம்ம சாம்சங் கம்பெனில தொழிலாளிகளுடைய போராட்டம். சங்கம் வச்சு உரிமை கேட்டதுக்காக அந்த தொழிலாளிகளை வேலையை விட்டு நிற்கிறாங்க, சங்கமே பண்ண விடாம செய்யறாங்க. அப்ப அதிகாரிகளும் சரி, இந்த அரசாங்கமும் சரி, கார்பரேட்டுகளுக்கு ஆதரவா இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகின்ற கொள்கைகள் மட்டும் கிடையாது, இந்த அரசாங்கமே அவங்களுக்காக தான் இருக்குது என்பது இன்னொரு பக்கம். ஆனா இந்த தனியார் முதலாளிகளுடைய சொத்துக்கள், அதை தனி உடைமைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தனி உடைமை எப்படி இருக்குது? இப்போ தொழில்நுட்பம் அவங்க கிட்ட இருக்கிறதுனால, ஏஐ தொழில்நுட்பத்தை அவன் பயன்படுத்துறதுனால, அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வச்சு 1000 பேர் வேலை செய்யற இடத்துல இன்னைக்கு 10 பேர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 990 பேர் தூக்கி கடாசுறான், வேலையை விட்டு நீக்கிறான், தொழிலாளிகள் கிள்ளுக்கிரியை நடத்துறான். அப்ப அந்த உடைமை அவங்க கிட்ட இருக்கிறதுனால, அந்த கருவிகள் முதலாளி கிட்ட இருக்கிறதுனால, முதலாளி விற்கிறது தான் சட்டமா இருக்குது, அவன் சொல்றதுதான் செய்யணும். அதுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கங்கள், பன்னாட்டு அரசாங்கமா இருக்கட்டும், இந்த இந்திய அரசாங்கம் இருக்கட்டும், மோடி அரசாங்கம் இருக்கட்டும், எல்லாருமே ஆதரவா தான் நிற்கிறாங்க. தொழிலாளிகளை முதலாளிங்க வேலை விட்டு நீக்கிறது அப்படின்றது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்னதான் தீர்வா இருக்கும்? ஆமா தோழர், முதலாளிகளுடைய தனி உடைமை அந்த கொள்கையால அனைத்து தரப்பட்ட உழைக்கும் மக்களும் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு மாற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது உடைமை கொள்கை தான், பொது உடைமை சித்தாந்தம் தான். இப்போ தனி உடைமை என்ன செய்யுதுன்னா, பெருவாரியான மக்களை வேலை இல்லாதவர்களாக பட்டினி பசிக்கு தள்ளுது. பொது உடைமை சித்தாந்தம், அது பொது உடைமை கொள்கை என்ன பண்ணா, அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்குது, எல்லா வளங்களும் மக்களுக்காக பயன்படுத்துது, அதனால அனைவருக்கும் வேலை கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கார்பரேட் காவி பாசிசம், கார்பரேட்களுடைய நலனுக்காக இந்த நாட்டையே மோடி தாரை வார்க்கிறாரு. அம்பானிக்கும் அதானிக்கும் தாரை வார்க்கின்ற வேலையை செய்யறாரு. அப்படி தாரை வார்க்கும் போது தொழிலாளிகளுடைய உரிமை பாதிக்கப்படுது, மாணவர்களுடைய உரிமை பாதிக்கப்படுது, மீனவர்களுடைய உரிமை பாதிக்கப்படுது. இப்படி பாதிக்கப்படும் போது அந்த பாதிக்கப்படுகின்ற மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த கார்பரேட் காவி பாசிசத்துக்கு எதிராக மோதி வீழ்த்தணும். அப்படி மோதி வீழ்த்தும் போதுதான் நம்ம நாட்டுல ஒரு மாற்று அரசை நிறுவ முடியும். அதே சமயத்துல உலக அளவில் பார்க்கும்போது, உலக அளவில் எல்லா நாடுகளையும் முதலாளித்துக்கு எதிராக பாட்டாளி வர்க்க அரசியல் இன்னைக்கு பல போராட்டங்களை நடத்தின்னு வராங்க. அந்த பாட்டாளி வர்க்கம் தன் அதிகாரத்தை நிறுவும் போது உலக அளவிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை. தனி உடைமைக்கு தீர்வு கம்யூனிசம் தான். கம்யூனிச தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பாட்டாளி வர்க்க கட்சி பல நாடுகளில் புரட்சியை சாதிச்சிருக்குது. அப்படி குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் நவம்பர் 7 அன்னைக்கு ஜார் மன்னனுடைய ஆட்சி, முதலாளிகளுடைய ஆட்சியை தூக்கி இருந்து புரட்சியை சாதிச்சிருக்காங்க. சீனாவில் அது மாதிரி சாதிச்சிருக்காங்க. அது போன்ற கம்யூனிச கருத்துக்களை நம்ம நாட்டிலும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும் போது கண்டிப்பாக இங்கேயும் ஒரு புரட்சியை நடத்த முடியும் என்பதை தீர்வாக முன்வைக்கிறோம்.